ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பிரண்டை துவை அரைக்கலான்னு இருக்கோம். அதுக்காக தோட்டத்தில் இருக்கிற பிரண்டையை கட் பண்ணிகிட்டு இருக்கோம். குட்டி குட்டி பீஸாக இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பெரிக்கும் போதே ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அடுத்தது நல்லெண்ணெய் தடவிக்கலாம், இல்லைன்னா இது மாதிரி க்ளவுஸ் ஆல்ரெடி கேரி பேக் ஏதாவது இருந்துச்சுன்னா கையில் போட்டுட்டு க்ளீன் பண்ணுங்கள், அதான் நல்லது. இந்த பீலரை வச்சு ஒவ்வொரு தோலாக அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு வேலை. நீங்கள் கட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. இது கொஞ்சம் அரிக்கணுங்கிறதால தான் வந்து நம்ம நல்லெண்ணெய் இல்லைன்னா அது மாதிரி கவர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறோம். நம்ம இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு பிரண்டையை. அடுத்தது இப்போ சட்னிக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, பட்டை மிளகாய், பிரண்டை, நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு பட்டை மிளகாய் ஒரு 6 போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணும் மிக்ஸி ஜாரில். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 15 போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பூண்டு பல்லும் அதோடு சேர்த்துக்கணும். அடுத்தது நம்ம பூண்டை ஆட் பண்ண போகிறோம். பூண்டையும் வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். இப்போ அப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டு அதை பொரித்து எடுத்துக்கிட்டு பொரிஞ்சோன்னே அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அடுத்தது பிரண்டையை ஒரு 2 மினிட்ஸ் வந்து வதக்கிட்டு குக் ஆகிடும். அது காட்டியும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு சோட்டம் புளி போட்டுங்க, போட்டு அதையும் அப்படியே வந்து வதக்கிடுங்க. எதுக்கு புளி போடுறதுன்னா, புளி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் அந்த புளி போடுறது. எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் கல் உப்பு போடுறோம் தேவையான அளவு. நீங்கள் வேணால் சால்ட் வச்சிங்க. அடுத்தது அரைச்சிடுறோம். இப்போ நம்ம சட்னியை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அடுத்தது இப்போ இட்லி நம்ம எடுத்து வைக்கிறோம் ஒன்றா. இந்த பிரண்டை துவையல் பொறுத்த வரைக்கும் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது இந்த பிரண்டை துவையலில். அதனால் வந்து ஒரு 50 ஏஜுக்கு மேலே உள்ளவங்களும் சரி, ஒரு 40 ஏஜுக்கு அது மாதிரி உள்ளவங்களும் சரி, இந்த பிரண்டை துவையல் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா எலும்பு தேய்மானம் உள்ளவங்களுக்குலாம் அந்த இது நல்லது ரொம்ப. அதனால் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா தஞ்சமல் கேர்ள்ஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.